கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கி நம்முடைய கிருபைக்காக தயவுக்காக சோத்துறோம். தேவனை இம்மட்டும் காத்த தேவாதி தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும். இனிமேலும் எங்களை காத்து வல்லவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் நாளில் விசேஷமாய் ஆராதிக்கும்படி ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும்படி உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நீரல்ல எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீரே எங்கள் மத்தியிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறார். அப்பா, பாடல் பாடுகிற நம்முடைய மகனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உடைய மகனை பயன்படுத்துங்க. பாடுகிற வேலையில் உடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகிமை எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. தேவ ஆவியானவர்களை காத்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. அப்பா, உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, வருகிற உடைய பிள்ளைகளை பாதுகாப்போட இடத்துக்கு கடந்து வர முடிச்சு செய்யுங்க. அப்பா, உங்க ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, பாடல் பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கும் ஐயா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வாதத்தில் நடத்துங்க. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய ரத்த கொட்டுக்களை ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தும். ஆண்டவரே, விசேஷமான நாளில் உலகத்தில் நடக்கக்கூடிய ஆராதனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த இடத்துலலாம் கூடி ஆராதிக்கிறார்களோ கர்த்தர் அங்கே உடைய மகத்துவத்தை மறுபதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்கள் ஆண்டவரை தொடப்படுவதற்கு தேவ ஆவியானவர் இறக்கப்பட்டதப்பா. பல நாள் நிரப்புங்க. அப்பா, ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்பட தேவ ஆவியானவர்கள் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான நெருங்குதல் வந்து நம்ம பாடுகிற வேளையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தகுணம், பொறுமை அன்புள்ளவர். துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். மகிமையானவரையும் துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவரையும் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. பாவை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் நல்லவராயிருக்கிறீர். பாமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, புதிது புதிது உமது இரக்கம் புதிது, அது காலைதோறும் புதிதாயிருக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரம் அப்பா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. அல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்க, முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்க, விலகி போகாதது உந்தன் வாக்கிருபை, விலகி போகாதது உந்தன் வாக்கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 உன் கிருபை என்றும் உள்ளது, உன் கிருபை ஒன்றும் இல்லது. புதிது புதிது உந்தன் இரக்கம்
காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. ஹல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. இயேசு ராஜாவின் ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பியுள்ளே. ஹல்லேலூயா. நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பியுள்ளே. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 உம் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்னாலும். உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது. என் ராஜாவின் ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மை செய்பவரே, அவரை தேடும் அனைவருக்கும் நன்மை செய்பவரே. நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை. நம்பி நான் காத்திருக்கிறேன் எழுப்புதல் காணும் வரை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், அவர் மாத்திரமே. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசுவின் கிருபை, கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, உங்க கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. அவர் கிருபை புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ராஜாவுக்கு ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏஜ் ராஜாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஜீவே பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது இரக்கம் காலைதோறும் புதிதாக இருக்கிறது தகப்பனே, அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது ராஜா. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன்,
இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உமது ஆராதனை வேளையிலும் கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி ராஜா. நீர் நல்லவர் ஆண்டவரே, விலகாத கிருபை உன்னிடமே உள்ளது. உம்மை இரக்கத்திற்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் என்னெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை நன்மை சாரவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. செய்த அன்னைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த
நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக நடத்தி வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த இரக்கங்களுக்காக, அவர் செய்த உதவிகளுக்காக, இதுவரை நடத்தினதற்காக நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்தீரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தினீரே, எங்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தீரே என்று சொல்லி இந்த நாளில் அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஒருவர் உதவி செய்தால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நம் தேவன் நாம் எந்த உதவியும் செய்யாதபடிக்கு, நாம் எந்த இதுவும் செய்யாத நேரத்தில் கூட நமக்காக இறங்கி வந்து அப்பா நமக்கு உதவி செய்த தேவனுக்கு நாம் நன்றி மற்றும் செலுத்துவோமா? ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் தயவுள்ளவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவரே, நீர் உயர்ந்தவர், நீரே எங்களை பாதுகாவர், நீர் பலப்படுத்துகிறவர், எங்களை திடப்படுத்துகிறவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறோம், ஒவ்வொரு நேரமும் உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் துதிக்கிறோம், இன்னும் போற்றுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும்
நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே. இன்னும் துதிப்பே, உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே என் ராஜாவை. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி, மேலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி. தழும்புகளா குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமே எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் பெற செய்வி, எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வரவசந்தரிங்களா, இன்னும் துதிப்பே இயேசு ராஜாவை, இன்னும் போற்றுவே, உண்மை மாத்திரம், இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ ஹல்லேலூயா இயேசுவே. வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர், வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே,
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்படி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் துக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நாங்கள் இன்னும் துதிப்போம், இன்னும் போற்றுவோம், இன்னும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் துக்கமாயிருந்தாலும் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாயிருந்தாலும் உம்மை மாத்திரமே துதிப்போம். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளில் நாங்கள் துதித்தால் எங்கள் எண்ணங்கள் மாறும், எங்கள் வாழ்க்கை மாறும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, இன்னுமே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. மனிதர்களை நாடவில்லை, சொந்த பந்தங்களை நாடவில்லை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே, உம்மை மாத்திரமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அப்பா, நானும் எங்கள் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்களும் என் வீட்டாரும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஓயாமல் நன்றி பலி செலுத்துவோம் ராஜா. நீர் கரு போல காத்தீர் ஆண்டவரே, சிதையாமல் ஆண்டவரே நீ சுமந்த தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நானும் என் வீடாரும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி செல்வோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நன்றி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உன் போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே,
எபினேசரே நாள் வரை வந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல தீரே நன்றி ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ் நன்மையா ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ் நன்மையா நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல அல்லேலூயா ஒரு தகப்பன் உமை போல இல்ல இல்ல எபினேசரே இன்னாரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 அல்லேலூயா கருப்போல காத்தீரே நன்றி அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே அன்றென்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை இல்ல எபினேசரே எபினேசரே சுமந்தவரே எபினேசரே எபினேசரே நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி வாராவா சோத்ரி நன்றி 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 ஒரு கரு போல காத்தீரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறென்ன சொல்ல நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறென்ன சொல்ல சொல்ல எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல காத்தீரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 ஒரு கருப்போல காத்தீரே நன்றி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஓமை துதிக்கிறோம்
நீர் எங்களை கருப்போல காத்தீர். ஆண்டவரே, ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை சிதையாமல் நீர் எங்களை சுமந்து தீர்த்த தேவன். பாவமைக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதற்கான பாத்திரம் அல்ல ராஜா, எல்லாமே உங்க கிருபை ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாவியிலும் பெரிய பாவி, ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை அழைத்த தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை முன் குறித்தீரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, எங்களை உயர்த்தி வைத்த தேவன். அப்பா, தாயின் கருவில் கண்ட தேவன், அந்த தேவனின் இன்றும் இருக்கிறீர் ராஜா. நீர் மட்டுமா எங்களை வழிநடத்தீர் ராஜா. ஆண்டவரே, எங்களை உங்கள் இதயத்தில் வைத்து எங்களை சுமந்தவர் ராஜா. ஆண்டவரே, ஒரு தாய் ஒரு தந்தையை போல நீர் எங்களை ஆட்டி தட்டுகிற தேவன். அப்பா, நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே எங்கள் வீட்டின் தலைவனாய் இருக்கிறீர்கள். எங்கள் குடும்பத்தில் என்ன தேவை என்று நீரே அறிந்திருக்கிறீர். பா ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தேவை என்ன என்று நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஒரு வீட்டின் தலைவன் தான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்ன தேவை வேண்டும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டின் தலைவன் தான் பார்த்துக் கொள்வான். ஆண்டவரே, நீரே எங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறீர். இயேசுவே என் வீட்டின் தலைவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேற என்ன வேண்டும்? உன் பாதம் ஒன்றே போதும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ளது ராஜா. வேற எங்கே செல்வோம்? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. பாவமுக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு சேதமும் அணுகாமல் எங்களை பாதுகாத்த தேவன். கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரே சட்டையின் மறைவில் கூட்டி சேர்ப்பது போல நீர் ஒவ்வொரு நேரமும், ஆபத்து வருகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே, பருந்து குஞ்சுகளை தூக்க வரும்போது கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல, தன் சட்டைகளை மறையில் அணைத்துக் கொள்வது போல, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரும்போது நீர் எங்களை சட்டைகளை மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவன். நாங்கள் உன்னதம் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிழலில் தங்குகிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான காரியத்தையும் கர்த்தரில் ஒப்புடுகிறோம். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கிற தகப்பனே, சங்கீத பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும், காணிக்கை பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, செய்தி பகுதியும் கர்த்தரில் ஒப்புடுகிறோம் தகப்பனே. தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் தகப்பனே. எங்கள் இருதயத்தை திறந்து வைக்க ஆண்டவரே, வசனத்தை அது நிரப்ப நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆளுகை செய்யும். உங்கள் வசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன் வார்த்தையை எங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. நீரே வார்த்தையாகிய கடவுள். நீர் வார்த்தையாகிய கடவுள் தகப்பனே. வார்த்தையில் வல்லமை உள்ளது, வார்த்தையில் ஜீவன் உள்ளது. நாங்கள் பேசுகிற வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது தகப்பனே. நீர் வார்த்தையில் ஜீவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. சில தகவல்களை உங்களோடு கூட பரிமாறக்குள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அந்த முன்னாடி கம்பி வெளி போடணும்னு சொல்லி ப்ரே பண்ணோம். ஸோ அதுக்காக
சில மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம அதை சீர் செய்திருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம சரியான முறையில் அதை வந்து சரி செய்து நம்முடைய ஆலயத்தோட லுக்கை வந்து மாற்றணும். நல்லா பூஞ்செடியெல்லாம் வச்சு நல்லா அழகாக நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதற்காக உதவின தெய்வ பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமேன். அதைத் தொடர்ந்து நமக்கு அடுத்த மாதம் விடுதலை முகாம் இருக்குது. அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வர வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. அதற்காக நீங்கள் தயாராக வாங்க. நம்முடைய காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் தேவனுடைய நாமத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் அவருடைய சன்னிதானத்திலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நான் உங்களுக்காக ஜெபித்து பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஆமேன். இன்றைய வேத வசனத்தின் இந்த தியானத்தின் தலைப்பாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஜன கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். ஸோ அந்த அவர்கள் யார்? இந்த வார்த்தையின் இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னணி என்ன என்பதை குறித்து நாம் அந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னாகமம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகள் அங்கே எழுதியிருக்கிறது. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை ஜபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜன கூட்டத்தை பார்த்து தான் சொல்லுகிறார். என் நல்ல பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வேத வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் உணரும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அப்பா எங்கள் ஆத்மத்துக்கும் ஆவிக்கும் உகந்த வண்ணமாய் ஆண்டவரே அதை பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் எங்களை ஆண்டவரே விருப்பமுள்ளவராக சித்தமுள்ளவராக இருக்கிறேன். கர்த்தாவே, துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தின் பிரகாரமாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க. பேசுகிறவர் ஆண்டவரே நான் அல்ல, நீங்களே எங்கள் மத்தியில் பேசுகிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வெளிப்பாடு உண்டு, உடைய வார்த்தையில் ஆசீர்வாதமும் நம்பிக்கையும் உண்டு. உடைய வார்த்தை தான் எங்களை ஊன்ற கட்ட முடியும். உடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பின்தொடர்ந்து அதை ஆண்டவரை பிடித்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் யோவான் 14:14 ஞாபகம் இருக்கா? என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்கள் அவைகளை கொற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம சில காரியங்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அதை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாளில் நாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்ததியை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிற தேவனை அங்கீகரித்த யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். புதிய ஏற்பாடில் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைகளுக்கு அவர் நிருபங்களை எழுதுகிறார். ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து இவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமின் வித்தாக இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இவர்கள் முன்குறிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு நிருபங்களாக எழுதுகிறார். அந்த ரீதியிலே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஜனங்களாகத்தான் அந்த நாட்களிலே தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜனங்களை அவர் உற்று நோக்கினார். அல்லேலூயா. அப்போது அவர்கள் எகிப்திலிருந்து
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து வருகிற வேளையிலே நீங்கள் அந்த பைபிளை நீங்கள் வாசித்தீங்க, யாத்திராகமத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அதை விட பல மடங்கு அவர்கள் தேவனை குறை சொன்னார்கள். புரிகிறதா அவங்களுக்கு? எந்த அளவுக்கு தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்களோ, மகிமைப்படுத்த வேண்டுமோ அதற்கு உரிய கடமைப்பட்ட அவர்கள் எந்தளவாய் தேவனை உயர்த்த வேண்டிய அவர்கள், ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை கோபப்படுத்த வேண்டுமோ அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை குறித்து குறை சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாகத்தான் அந்த ஜனங்கள் இருந்தார். நான் சொல்கிறேன், சில நேரங்களில் எந்த தவறுமே சில மனிதர்கள் செய்யாத இருக்கும் பொழுது அவர்கள் இந்த தப்பை பண்ணாங்க, அந்த தப்பை பண்ணாங்க, இப்படி அப்படின்னு நம்ம அவங்களை குறை சொல்லும் பொழுது அந்த குற்றம் சாட்டப்படுகிற நபர் மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் அவர் எல்லா விதத்திலும் சாந்தமாய், அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் மேலே செலுத்தினார்கள், எல்லா குற்றச்சாட்டுகளையும். வசனம் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்தார். எப்படி இருந்தாரா? எல்லா விதத்திலும் அவர் எப்படி இருந்தாரா? மௌனமாக இருந்தாராம். அவரை குட்டினார்கள், அவரை காரி துப்பினார்கள், அவரை இழிவுபடுத்தினார்கள். அவர் ஏதோ புதிதான ஒரு காரியங்களை சொல்லுகிறார், அவர் வந்து கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார் என்று சொல்லி எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்ணாங்க? நெருக்கினார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ரம்மியமாய் கடந்து சென்றார். எல்லா விதத்திலும் அவர் முற்றுமுடிய தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். புரியுதா உங்களுக்கு? கடைசி நேரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? அழுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக என்ன பண்ணாதீங்க? அழாதீங்க. எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? அழுங்க. அந்த நேரத்தில் கூட அந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மையமாக அதன் பின்னணியை நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், எகிப்திலிருந்து வந்த அந்த ஜனங்கள், அதுக்கு இந்த 21ஆம் அதிகாரத்துக்கு 22ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை கோபப்படுத்தி தேவன் ஒரு கட்டத்தில் அவர்களை அழிப்பதற்கு எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார். கொல்லிவாய் சர்ப்பங்களை என்ன பண்ணார்? பாளையத்தில் அனுப்பினார். எல்லாரையும் அந்த சர்ப்பம் அவர்களை கடித்து, யாரெல்லாம் பாம்பு கடிச்சு இறக்குறான் அப்படி எப்படி இறந்து கொண்டே இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக அவர்கள் கோபம் மூட்டினதுனால நான் நினைச்சு பார்த்தேன், எந்த அளவுக்கு இந்த தேவன் ஒரு 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 சகிப்புத்தன்மையின் தேவனாக இருக்கிறார் பாருங்க. இவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை, இவ்வளவு கொடுமைகளை, இவ்வளவு விரோதமான காரியங்களை இவர்கள் செய்திருந்த போதிலும் அந்த ஜனங்களை ஒருத்தன் சபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுனால கர்த்தர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. நீங்க நல்லா நினைக்கலாம், நம்ம ஆண்டவரை வந்து பார்க்கல, அவருடைய வாக்குத்தத்தம் மட்டும்தான் இருக்குது, நம்ம உணர்றோம். ஆனால் யாராகிலும் நம்மளை சபிக்கிறான் அல்லது நம்மளை திட்டுறான், நம்மளை கேவலப்படுத்துறான் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம மனசில் நினைப்போம், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா, இதெல்லாம் அவர் கேட்குறாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை யார் சபிக்கிறாங்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக மாறுவான். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை யாரு அறிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 22ஆம் வசனத்தில் அந்த 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22 2வது வசனம், என்னாகும் 22:2. இஸ்ரவேலர் எம்மோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். யாருன்னா இந்த ராஜா பாலாக்கு தான். இந்த பாலாக்கு ராஜா என்கிறவன், இவன் ஒரு தந்திரமான சூழ்நிலையை இந்த மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாலாக்கு எந்த தேசத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் மோவாபிய தேசத்தான். யாரு உங்களுக்கு
புரியுமா என்னன்னு தெரியல. மோவாபிய தேசத்தான் தான் மோசேயுடைய மாமன் எத்திரோ. இத்திரோ யாருன்னா மோவாபிய தேசத்தான், மோவாபிய தேசத்தானின் ஆசாரியன். அப்படி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த மோவாபிய தேசத்தார்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கடவுளுக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாக அந்த மோவாபிய தேசத்து ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த தேசத்துல இருந்து தான் மோசேயுடைய மாமன் எத்திரோ இருக்கிறான். அந்த தேசத்து பெண்ணை தான் மோசே திருமணம் பண்ணியிருக்கிறார். அது ஒரு பிரஜாதி மக்கள் என்று கூட சொல்லுகிறார்கள், பிரஜாதி மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகளை, ஒரு பக்தியை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். அது வேறு விதமான வழியில தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விக்கிரக ஆராதனை என்ற வழியில தான் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இப்ப நன்றாக யோசித்து பாருங்க. இந்த மோவாபிய தேசத்தானாகிய சிப்போரின் மகனான பாலாக் என்கிறவன் என்ன பண்றான், ஒரு தந்திரமான யோசனையை அவன் ஆரம்பிக்கிறான். என்ன தெரியுமா, இந்த ஜனங்களை நாம் அழிப்பதற்கு ஒரே ஒரு வழி, இந்த ஜனங்களை நிர்மூலமாக்குவதற்கு ஒரே ஒரு வழி. அவன் சொல்றான் பாருங்க, 3 வசனத்துல சொல்றான், ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரன் நிமித்தம் கலக்கம் அடைந்தான். அதற்கு முன்னாடி அவன் கேள்விப்படுகிறான், இந்த ஜனங்கள் வருகிற வழிகளெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இவன் நடுங்கி போய் விடுகிறான். இப்படி ஒரு ஜனம் வருகிறது பாருங்க. அந்த விதவை அவள் கூட என்ன பண்றா, கேள்விப்படுகிறாள். யோசுவா காலகட்டத்தில், அவள் பேர் எனக்கு டக்குன்னு வரல, ஞாபகம் இருக்கா அவளுடைய பேர்? யோசுவா காலகட்டத்தில் ஒரு விதவை காப்பாற்றுவாள் இஸ்ரவேல் அதிபதிகளை, ராகாப் வேசி. அவ எப்படி கேள்விப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்றா தெரியுமா, உங்கள் தேவனின் மகத்துவத்தை நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. உங்கள் தேவனின் மகத்துவத்தை நான் கேள்விப்பட்டேன், ஆகையினால் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஒரே ஒரு உதவி, என் குடும்பமும் என்னையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, இந்த தேவனின் மகத்துவத்தையும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் இந்த தேவன் அந்த ஜனங்களுக்காக எழும்பி போர் ஆயுதங்கள் செய்கிறதையும் பாலாக்கு கேள்விப்பட்ட பொழுது அவன் உள்ளத்திலே நடுங்கி திகைக்கிறான். அதுக்கு பிறகுதான் அவன் முடிவு எடுக்கிறான், எல்லாரும் போற வழியில நாம போனோம்னா, யுத்தம் செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக நாமும் மரித்து போய்விடுவோம், வேறு விதத்தில் இவர்களுக்கு விரோதமாக எழும்பலாம் என்று சொல்லி இவன் ஒரு தந்திரமான காரியத்தை யோசிக்கிறான். பாருங்க, மீதியான் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பேயரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தோருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும். இப்பதான் அவன் சொல்றான் பாருங்க, நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியெடுத்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இப்ப இவன் பீலையாமை நம்புகிறான். இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பீலையாம் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பீலையாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று பாலாக்கு நம்புகிறான். அல்லேலூயா. யார் நம்புகிறான்? பாலாக்கு நம்புகிறான். அப்போ இந்த ஒரு காரியத்திற்காக இந்த பாலாக் பீலையாமை அழைத்து அவனுக்கு வெள்ளியுடைமைகளும் பொன்னையும் அவனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து எப்படியாகிலும் இந்த ஜனத்தை அவன் சபிக்க செய்து விட்டால் அந்த ஜனங்கள் மாண்டு போய் விடுவார்கள் என்று அவன் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாமே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ நான் அவங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நீ யாரை சபிக்கிறியோ நான் என்ன பண்ணுவாங்கள, சபிப்பேன். ஆபிரகாமுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிறார். நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்.
இப்போ நான் போய் ஒருத்தரை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். நான் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ நான் போய் ஒருத்தனை ஆசீர்வதிச்சேன்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் போய் ஒருத்தனை சபிச்சேன்னா அவன் என்ன பண்ணுவான்? சபிக்கப்படுவான். நான் அந்த வசனத்தில் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். ஆனா தேவன் அதை விட ஒரு மகத்துவத்தை ஒருபடி மேல அங்க பிலேயாம் கிட்ட ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அதுதான் ஒரு ஸ்பெஷல். அதை நான் சொல்றேன் பிறகு. அப்ப யோசித்து பாருங்க, இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல பாலாக் எப்படியாகிலும் ஒரு தந்திரமான சூழ்நிலையை அவன் கடைபிடிக்கிறவனாக இருக்கிறான். பிலேயாமை அழைத்த அந்த ஜனங்களை அவன் என்ன பண்றான்? சபிக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி இவனுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, என்ன பண்ணுங்க, நீங்க போய் பிலேயாமை பார்த்து, இது ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்குது, அவன் பேரெல்லாம் வைக்கிறான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க அந்த ஜனத்தை. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல. காஞ்ச மாடு கம்பளை புழுந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் எப்படிலாம் சொல்றான் பாருங்க. அப்போ மாடு புல்வெளியில மேய்கிறது போல ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குப்பா, இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் வந்திருக்கு. அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? இப்பொழுது சபிக்கலாம் என்று சொல்லி பிலேயாமை அழைக்கிறான். அப்போ அங்க பாருங்க 10ஆம் வசனத்துல, பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரானின் குமாரனாகிய பாலாக் என்ன மோவாபின் ராஜா அவர்கள் என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு விஷயம் பிலேயாமிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த பாலாக்கு அனுப்பின ஸ்தானாதிபதிகள், இந்த பாலாக்கு அனுப்பின இந்த முக்கிய மனிதர்கள் சொல்லுகிறதை இவன் கேட்டு ஒரு காரியத்தை உறுதியாக செஞ்சான். கர்த்தரிடத்துல கேட்டு பதில சொன்னான். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தில் நான் பிலேயாமை பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் அவன் போய் கர்த்தரிடத்துல என்ன பண்ணுவான்? கேட்கிறவனாக இருப்பான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், மோவாபிய தேசத்துக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத வரலாற்று ரீதியாக சில காரியங்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆபிரகாமின் வழியில் வந்த சந்ததிகளாக ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் வழியில், ஏன்னா ஆபிரகாமுக்கு 4 ஒய்ஃப்னு நினைக்கிறேன். சாராள், அது பிறகு சாராவுடைய அடிமை பெண், அதுக்கு பிறகு கேத்தூரால், சிப்போரால், 4 ஒய்ஃப். ஸோ அந்த ரீதியிலிருந்து இது வரலாறு சொல்லுகிறது. அந்த ரீதியில் வந்தவர்கள் தான் மோவாபியர்கள். அவர்களுக்கு அந்த ஆபிரகாமின் தேவனை குறித்து ஆபிரகாம் தன்னுடைய மனைவிகளுக்கு சொல்லி இருப்பார் ஒரு வேளை, அதன் வழியில் வந்தவர்கள் தான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த இவன் இந்த பிலேயாம் கர்த்தரை இவன் நோக்கி பார்ப்பதற்கான வழியை நீங்கள் யோசித்து பாருங்களேன். இவன் ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்? அப்போ ஏதோ ஒரு ரகசியம் அங்கே இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் இப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே, இவ்வளோ கொடுமை செஞ்சும் இவ்வளோ உமக்கு விரோதமாக எழும்பியும் இன்னமும் நீங்கள் அவங்களை என்ன பண்ணுறீங்க? நம்பி இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவனுக்காக போராடுறீங்களா ஆண்டவரே அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறார். அவன் சொல்லிட்டான், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போயிருங்க, ஏன்னா நான் வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல, உத்தரவு கொடுக்கல. ஆனாலும் பிலேயாமுக்கு ஒரு 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 ஆசை. என்ன ஆசைன்னா, எப்படியாகிலும் ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்து விட்டால், இந்த ஒரு அனுமதி தந்து விட்டால் நான் இவளை என்ன பண்ணிடுவேன்? சபிச்சிருவேன் அப்படிங்கிறத அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஏன்னா பிலேயாமுக்கு நல்லா தெரியும், இந்த ஜனங்கள் இவர்கள் ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர்கள், இவர்களை எப்படி மடங்கடிக்கலாம், இவர்களை எப்படி நிர்மூலம் ஆக்கலாம் அப்படின்னு பிலேயாமுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருந்தது. அதை தான் அவன் கடைசியை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தரிடத்தில் இவன் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கல, மாறாக என்ன பண்ணிட்டாரு? நீ போயிடு, அந்த கூட்டத்தில் பார்த்து நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு
மறுபடியும் பாலாக் என்ன பண்ணுறான், இன்னும் ஒரு 10 பேரு கூட சேர்ந்து அனுப்பி அவன் 16 வசனத்தில் வாசிக்கிறேன், 15 வசனத்தில் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். இப்போதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா முன்னாடி வந்தவங்க விட கொஞ்சம் அந்த மோவாபிய ராஜாக்கள்ல கொஞ்சம் சின்னவங்க, இப்போ வரக்கூடியவங்க மிகப்பெரிய கனவான்கள். பாலாக் பிலேயாம் அவர்களை பார்த்திருக்கிறான், பேசியிருப்பான். இவர்கள் இந்த தேசத்தின் மோவாபிய தேசத்தின் மிகப்பெரிய கனவான்களாக இருக்கிறார்கள், இவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார்கள். அப்போ எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. ஆனாலும் பிலேயாம் என்ன பண்றான், நான் கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் சொல்லுவேன். உம்மை மிகவும் 17 வசனம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார்கள். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. அல்லேலூயா. வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும், அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை பிலேயாம் வந்து பாலாக்குக்கு பயந்து இருந்திருப்பானோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொன்னதை இவன் செய்யலைன்னா கட்டாயம் பாலாக்கு என்ன பண்ணிடுவான், இவனை சிறைசேதம் பண்ணிடுவான், கொன்னுருவான்ற ஒரு பயத்தினால இவன் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் அவன் போகிறவனாக இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லு வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷன் கூப்பிட்டா என்ன பண்ணு, போன்னு சொல்லிட்டாரு. போன்னு சொன்னனால என்ன பண்ணிட்டான், இப்போ அவங்க கூட போக ரெடி ஆயிட்டான். கழுதையில் இவனுடைய லக்கேஜ் எல்லாம் ஏற்றி கொண்டு என்ன பண்ணுறான், போக துணிஞ்சிட்டான். ஆனாலும் நான் போன்னு சொன்னாலும், ஆண்டவர் பாருங்களேன், நான் போன்னு சொன்னாலும் நீ போகலாமா, நான் போகுன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணலாமா, போகலாமா? ஆண்டவர் அதில் கோவம். நீங்கள் மேலே உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ எழுந்து அவர்களோட கூட போ, 20ஆம் வசனத்தில், நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி என்ன பண்ணு செய். 21ஆம் வசனத்தில் பார்க்குறேன், பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிற இடத்திலே தேவனுக்கு கோபம் மூண்டது. அவன் போகிறதுனாலே, 22ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு என்ன மூண்டது, கோபம் மூண்டது. அதுக்கு முன்னாடி அவர் தான் போனார். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ சொல்லியும் அங்கேயே கர்த்தர் என்ன பண்ணுறார், புல் ஸ்டாப் வச்சிட்டாரு. நான் உனக்கு இவ்வளோ சொல்லி நீ என்ன பண்ணுற, உன் இருதயத்தில் போகணுங்கிற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்காங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே பார்த்துட்டார். அப்போ ஏதோ ஒரு ரகசியம் பிலேயாமுக்குள்ளே இருந்திருக்கு. ஒருவேளை அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், வெள்ளி பொண்ணுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது தன்னை நம்ம கொன்னுடுவானோன்னு சொல்லி அவன் நினைத்து பார்த்துருக்கலாம். அதனால அவன் என்ன பண்ணுறான், போகிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, பலிகளை செலுத்துகிறார்கள். அந்த கழுதையை அவன் கூட்டிகிட்டு போகிறான். அந்த கழுதை அவனுக்கு 3 முறை வழிமறிக்கிறது. யோசித்து பாருங்க, கழுதை எங்கேயாவது பேசுமா? நிறைய இடங்கள்ல கழுதை பேசுகிறது அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, நான் நினைக்கிறேன் இந்த பைபிளுடைய இதெல்லாம் எடுத்து தான் அவனுக்கு காப்பி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை நிறைய பெட்டி கடைகளில் எல்லாம் போட்டிருப்பாங்க, கழுதை பேசுகிறது, என்னை பார் யோகம் வரும். நீங்கள் பார்த்துறீங்களா? அப்படி என்னை பார் யோகம் வரும் அப்படி போட்டிருப்பாங்க. அப்போ நான் இது அடிப்படையில் தான் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வேதம் தானே ஆதாரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கழுதை அவனுக்கு 3 முறை கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறத அந்த கழுதை பார்த்து விலகி போகுது. ஒரு கட்டத்தில் அந்த கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த கழுதை பேசுது பாருங்க. எதுக்கு அந்த கழுதையை ஆண்டவர் தடுக்கிறார்? எதுக்கு தடுக்கிறாருன்னா, நீ அங்கே போய் என்ன பண்ணாத, சபிக்க போகாத. அதுதான் ஆண்டவருடைய பிளான். நீ அந்த மக்கள் என்ன பண்ணாத, சபிக்காத. இன்னைக்கு பாருங்க, நம்மளை எத்தனையோ நபர்கள் நம்மளை ஏளனமாய் பேசுவார்கள், நம்மளை சபிப்பார்கள், நம்மளை குறை சொல்லுவார்கள், நம்மளை எல்லா விதமான தீங்கும் நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது என்னமா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணிடு, ஆண்டவரே என்ன இப்படி திட்டுறான், ஆண்டவரே என்ன இப்படி பேசுகிறான், ஆண்டவரே என்ன இப்படி இவன் என்னை குறை சொல்கிறான் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ அமைதியாக இருப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணு, அமைதியாக இருங்கம்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறதுனால நமக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை,
நீங்கள் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், யுத்தம் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஒரு கட்டத்தில் பாருங்க, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலியாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலியாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலியாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அவரால் உருவாக்கப்பட்ட தேவ தூதரிலும் சற்று சிறுவியனாக படைத்து கனத்தையும் மகிமையும் கொடுத்து மகிமைப்படுத்தின ஒரு மனிதன் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியல, அவன் கண்களால் பார்க்க முடியல. ஆனால் 5 அறிவு கொண்ட ஜீவன் கர்த்தரை பார்த்தது. அல்லேலூயா. அது பார்க்குது. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலியாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. யோசித்து பாருங்க, என்னை 3 தரம் அடிக்க நான் உனக்கு என்னடா செஞ்சேன். நம்ம பாஷையில சொன்னா, டேய் என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறியடா, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம வளர்க்குற ஆடு மாடு கேட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ அந்த கழுதை அவனை பார்த்து கேட்கிறது. அப்போ அந்த கழுதை சொல்லுது, அப்போது பீலாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாயா? என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிள்ளையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கும் எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது பிள்ளையாமின் கண்களை திறந்தார், கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் உருவின பட்டயத்தோட நமக்கு முன்னாடி நிற்கிற தேவ தூதனை நாம் பார்க்கறத மறந்துட்டோம். கர்த்தர் எப்பொழுதும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர், உண்மைதான். ஆனால் அதே பக்கம் அவர் மிக மிக எரிச்சல் உள்ள ஒரு தேவன், மிக மிக கோபமுள்ள ஒரு தேவன். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, இப்பொழுது அவன் சபிக்க தொடங்குகிறான். அங்கே இதெல்லாம் மீறிட்டும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் முற்படுகிறான். ஆனால் 3 முறை அவன் 7 காளைகளை பலி செலுத்தி 3 முறை தேவ சமூகத்திலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நான் சபிக்கலாமா என்று கேட்ட பொழுது கர்த்தர் 3 முறையும் சொன்ன அந்த பதிலை நான் வாசித்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த பதில் என்ன பண்ண தெரியுமா? நான் படித்து பார்த்தேன். ஒருத்தன் நம்மளை வந்து அவன் நெருக்கலான்னு நினைக்கிறான், ஒடுக்கலான்னு நினைக்கிறான். நம்மளை வந்து அவன் இந்த ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையை சின்ன பண்ணாமல் ஆக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் பார்த்து என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை நாம் சகிக்கிறோம், எத்தனையோ நெருக்கங்களை நாம் சகிக்கிறோம், எத்தனையோ போராட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க. 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 23:8. இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பிள்ளையமை பார்த்து சொல்லுகிறார், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நம்மளை ஒரு நாளும் தேவன் என்ன பண்றதில்ல, சபிக்கிறதில்ல. ஆண்டவர் என்னை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை விலகி போயிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உங்கள் இருதயத்துக்குள்ள எப்போ கர்த்தருடைய எண்ணங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு, கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். பல நேரங்களில் நாம் உண்மை அல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் விட்டு கொடுக்கிறதுல பயங்கரமான தேவன். எல்லா நேரங்களிலும் விட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு
குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு சொல்றான், நீதிமான் என்று சொல்லுகிறான். அந்த ஜனங்களை பார்த்து, நீதிமான், கண்மலையில் உச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள், கண்மலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள், அது அவர்கள் எந்த ஜாதியிலும் கலவாத இருக்கிற ஒரு ஜனங்கள். ஆமே. நேற்றுக்கு எங்களுடைய சித்தப்பா பொண்ணு பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணாங்க. நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம். எங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம், நிச்சயமாக இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நான் இந்த கிறிஸ்துவை அங்கீகரித்த நாள் முதற்கொண்டு நான் அதை கவனித்து வரேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எந்த ஜாதியிலும் கலவாத இருக்கிற ஒரு ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, முதல் முறை பிலேயாம் ஆண்டவரிடத்தில் கேட்டதற்கு கர்த்தர் சொன்ன பதில். இப்போ இரண்டாவது முறையும் அவன் என்ன பண்ணுறான், பலிகளை செலுத்தி இன்னொரு சான்ஸை அவன் என்ன பண்ணுறான், ஏற்படுத்துகிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட போவோம், இப்பயாகிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். இப்போ ரெண்டாவது முறை அவன் சொல்கிறான், பொய் சொல்ல 19 வசனத்தை வாசிக்கிறேன், 19லிருந்து 24 வசனம் வரைக்கும். ரெண்டாவது முறை ஆண்டவர் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதை என்ன பண்ணக்கூடாது, நான் திரும்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலன் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டலின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய மேன்மையா அந்த ஜனங்களுக்கு வச்சிருக்கார பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இந்த தேவன் யாக்கோபில் அக்கிரமத்தை அவர் பார்க்கறதில்ல, இஸ்ரவேலில் குற்றங்களை அவர் பார்க்கறதில்ல, அக்கிரமத்தை பார்க்கறதில்ல, குற்றங்களை பார்க்கறதில்ல. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இவர்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? நம்மளை பார்த்து தான் சொல்றார். அம்மேன். உங்களுக்கும் எனக்கும் விரோதமா எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் கிடையாது. அப்படி ஒருவேளை யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் அதை அவர்களுக்கே திருப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இப்போ கடைசியா இதுலயும் அவன் திருப்தி அடையாத பாலாக் என்ன பண்றான், இன்னொரு முறை வேறொரு இடத்த கொண்டு போய் நிப்பாட்டி இப்போ ஒரு 7 காளைகளை பலி செலுத்தி அவன் இப்போ என்ன பண்றான், இந்த ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும்னு சொல்லி 3வது முறை அவன் பாலாக்கு முற்படுகிறான். இப்போ 3வது முறை ஆண்டவர் பிலேயாம்கிட்ட பேசுறாரு. 24:5 எத்தனை 9 வசனம் வரைக்கும் வாசிப்போம். இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. நான் சொன்னேன் 21 அதிகாரத்தில் எவ்வளோ கொடுமையுள்ள ஜனங்கள் என்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடையாளம். இவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கடந்து வந்த போதிலும் அவன் தேவனுக்கு கோபம் மூட்டின விதங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 இதாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்களேன், 21 அதிகாரத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன்.
20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 20ஆம் அதிகாரம் கரெக்ட். ஜனங்கள் 20ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்படிலாம் சொல்ல ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் இப்போ யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? பாலாக்கு ராஜா கிட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்ல. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. யாருக்கிட்டையும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை தலையை நிமிர செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். 3வது முறையாக அவன் சபிக்க தொடங்கின பொழுது கர்த்தர் சொன்ன வாக்கியங்களை நம்ம படிப்போம். 24ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 9ஆம் வசனத்தை வரை நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்துக்கள் திரளான தண்ணீர்கள் பரவும். அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய சாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவன் ஆசீர்வதிப்பான்ப்பா, ஆசீர்வாதமாக இருப்பான். நீ யாரை சபிக்கிறியோ அவன் என்னவா இருப்பான்? சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பிள்ளையாமுக்கிட்ட, உங்களை எவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாஜ்பாய், நம்முடைய தேசத்தின் பிரதமராக இருந்த வாஜ்பாய், இன்னொரு நபர், ஒரு பேர் எனக்கு தெரியல, அவரும் ஒரு பெரிய லீடர். இப்போ மோடி அமித்ஷா மாதிரி டக்குன்னு ஒரு பேர் எனக்கு வரல. வாஜ்பாய் காலத்தில் அவர் இருந்தார். அத்வானி, கரெக்ட். அத்வானி என்கிற ஒரு நபர், அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பல காரியங்களை அவர் ஆட்சியில் இருந்தப்போ செயல்படுத்தின ஒரு நபர். அப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அவர் அங்கீகரித்து கொண்டார், இயேசுவை அங்கீகரித்து கொண்டார். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் யாரிடத்தில் மோதினாலும் மோதுங்கள், ஆனால் அந்த கிறிஸ்தவரிடத்தில் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, மோதிராதீங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஏனென்றால் இந்த வாக்கு தத்துவம் நம்மளை பார்த்து இவன் சந்தோஷமா இருக்கட்டும் நினைக்கிறானோ அவனும் சந்தோஷமா இருப்பான். நம்மளை பார்த்து இவன் நாசமா போகணும் எவன் நினைக்கிறானோ அவன் என்ன ஆயிடுவான்? நாசமாயிருவான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான தந்திரமும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் எந்த ஏவல் ஆவியும் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை 100% நீங்கள் உணர்ந்தவர்களாக இருப்பீர்களானால் சொன்னால் உங்களுக்கு எனக்கும் எவனும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைய முறை பார்த்து, நம்ம சர்ச்சுக்கு அங்கேருந்து வருவாங்க, சர்ச்சுக்கு முன்னாடி சூடம் ஏற்றுவான், எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன பண்ணுவான், என்னென்னமோ பண்ணிட்டு போவான். நான் பார்த்துருக்குறேன். அப்படிலாம் என் ஒய்ஃபு சொல்ல, ஏங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்பா. அப்போ நான் சொல்லுவேன், இவைகளை காட்டில் நம்முடைய தேவன் உயர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர்
நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மடங்கடைக்கிறவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்கள் நினச்சி படித்து பார்த்து நீங்கள் உங்களை 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 உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்கள் இந்த இடத்துல சொல்லுகிறத நான் இதை படிச்சுட்டு ரொம்ப ஆசீர்வாதப்பட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் படித்தது என்னன்னா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நீ யாரை சபிக்கிறியோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் பிழையாமகிட்ட பார்த்து சொல்கிறாரு, பிழையாமே இந்த ஜனங்களை எவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். யார் இந்த ஜனங்களை யார் சபிக்கிறாங்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எந்த தேசத்துக்கு போகிறீங்களோ அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு தேசத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு தவறு செய்யும் பொழுது மற்ற ஜனங்களுக்கு நம்ம மேலே என்ன தான் வரும், கோபம் வரும். அந்த கோபத்தினால அந்த ஜனங்கள் நம்மளை நெருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களையும் என்ன பண்ணுவார், நெருக்குவார், அவர்களையும் ஒடுக்குவார். நீங்கள் நன்றாக கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் அந்த எகிப்து ஜனங்களை ஒப்பு கொடுத்த தேசங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் கோபாக்கினியும் செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார்னா, ஜனங்களை இவன் தப்பு பண்ணானா பிடிச்சி மீதியான் கையில் கொடுத்துருவார், பாபிலோன் கையில் கொடுத்துருவார், மேதியா ராஜ்யத்து கையில் கொடுத்துருவார், எகிப்து கையில் கொடுத்துருவார். ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே லைஸாக பிடிங்கிட்டு வந்து அவனையும் தண்டிப்பார். யாரை, எகிப்தை தண்டிப்பார், மீதியான் தேசத்தை தண்டிப்பார், பெலிஸ்தீரை தண்டிப்பார், எல்லாத்தையும் செய்வார். ஏன் தெரியுமா, அவருக்கு அந்த பாசம், அந்த ஜனங்கள் மேலே உள்ள அன்பு. நான் காலையில் ஒரு காரியத்தை நான் சிந்தித்தேன். ஆண்டவர் ஒருத்தனுக்கு உணர்த்தணுன்னாலும் சபைக்குள்ளே இருக்கிறவனை வச்சு உணர்த்துவார். கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செயல்படுறோம், கர்த்தருக்கு விரோதமாக நம்ம எழும்புறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் நமக்கு உணர்த்துவார், வெளியில் இருக்கிறவன் மூலமாகவும் நம்மளுக்கு உணர்த்து காண்பிப்பார். அவருடைய வழிகளை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், எகிப்து தேசத்தில் எந்த அளவுக்கு நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன். எப்போ அவன் பயங்கரமான ஒரு ஆளுடாமா, எவ்வளோ நெருக்கடி அந்த தேசத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. 3 முறை கர்த்தர் பிலேயாமுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். 3 முறை பாலாக்கு நேரடியாக சென்று ஒரு மலையின் மேல் நிறுத்தி அந்த ஜனங்களை பார்த்து இப்பொழுது சபி என்று சொன்னான். அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணலை, சபிப்பதற்கு முன்னாடி வரல. யோசித்து பாருங்க. மீண்டுமாய் இந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது பாலாக்கு பீலையான் மேல் கோபம் உண்டவனாகி கையோடு கைத்தட்டி பீலையாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறை அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். நீ என்ன பண்ணிட்ட? இப்படிதான் பேசுவாங்க. நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? நான் அவங்கள சபிக்க தான் உன்னை கொண்டு வந்தேன் பீலையாமே, நீ என்ன பண்ணிட்ட? அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்த. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் யோசித்து பாருங்க. இந்த தேவனுக்கு விரோதமாக நம்மளால எழும்ப முடியுமா? நீங்க உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்படி ஒரு தேவனுக்கு விரோதமாக நம்ம எழும்ப முடியுமா? இப்படி ஒரு தேவனை நம்ம மறக்க முடியுமா? இப்படி ஒரு கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களிலும் என்னிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை பார்த்து யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்மளை பார்த்து யார் சபிக்கிறார்களோ அவர்களும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட. முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னேன். இதை அறிந்த பாலாக் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த ஜனங்களை எந்த ரீதியிலும் செயல்படுத்த முடியாது, இவரை வீழ்த்த முடியாது என்பதை அவன் அறிந்து பீலையாம் ஒரு ரகசியமான வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான்.
அந்த வேதத்தில் எழுதல வரலாறு சொல்லுகிறது, அவர்களுக்கு விக்கிரக ஆராதனையை அவர்களை சிக்க வைத்து விட்டால் இந்த ஜனங்கள் மாண்டு போய் விடுவார்கள். விக்கிரக ஆராதனைகளை சிக்க வைத்து விட்டால் என்ன பண்ணிடுவாங்க? மாண்டு போய் விடுவார்கள். ஏன்னா தேவனுக்கு பிடிக்காத முதல் விஷயம் என்ன தெரியுமா? விக்கிரகங்கள் மேலே அன்பு வைப்பது, விக்கிரகங்களை ஆராதிப்பது. இது அவருக்கு பிடிக்காத விஷயம். அப்போ இதை பிலேம் என்ன பண்ணுறான்? ரகசியமாய் பாலாக்குக்கு சொல்லி கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் சீத்தும் தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? மீதியான் தேசத்தில் இப்போ ஈஸியாக ஒரு வழியை கற்றுக் கொடுத்துட்டான். என்ன வழின்னு சொன்னால், இந்த ஜனங்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். நான் போன பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், தானியேலை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? குற்றப்படுத்த முடியும். வேற எந்த காரியத்தில் என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்த முடியாது. இந்த இடத்துல தானியேல் ஜெயிச்சிட்டாராங்க. புரியுதா உங்களுக்கு? தானியேலுக்கு என்ன டாஸ்க் வச்சாங்க தெரியுமா? ராஜா எந்த சிலையை நிறுத்துகிறாரோ, அல்லது ராஜாவாகிய உம்மை தவிர வேறு ஒருவரை வணங்கவோ ஆராதிக்கவோ மன்றாடவோ கூடாது என்று சொல்லி தீர்மானத்தை அவர்கள் முத்திரை மோதிரமிட்டு எல்லா தேசங்களுக்கும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு காரியத்தை செய்யாது இருக்கிறதுனால தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட்டார்கள். அல்லேலூயா. தானியேலுக்காக அந்த அத்தனை சிங்க கபிகள் இருந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நான் நினைக்கிறேன், இவர்கள் மீதியான் தேசத்தின் பாலாக்கு ராஜாவுக்காக கர்த்தர் இவ்வளவு வைராக்கியமா எழும்பினார் என்பதை இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோலாம் பாலாக்கு நினைச்சிருப்பாச்சே. நினைச்சு பார்த்தீங்களா? பாலாக்கு எப்படியெல்லாம் இவர் பேசினாரு, இவ்வளோ முட்டா பசங்களா இருக்கிறானே இவனுங்க, நினைச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக அவர் என்னெல்லாம் பேசினார். இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தரை நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்காக அவர் பாராட்டுகிற வைராக்கியம், நமக்காக அவர் இருக்கிற மேன்மை, என் புள்ளன்னு எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டு கொடுத்துட்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எந்த காரியத்திலும் தேவனை நாம் விட்டு கொடுக்காதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த ரீதியிலும் பிசாசானவன், சத்ருவானவன் அவருடைய பிரமாணங்களிலிருந்து கட்டையிலிருந்து வழி விலக்க செய்வானால் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையில் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? விலகி ஓடி போவான். எதிர்த்து நின்று பாருங்க, உங்களை விட்டு விலகி ஓடுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது ஃபுல் ஸ்டாப். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க மேல நீ என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே சட்டங்களை மாற்ற முடியாது. நீ நினைச்சா அவன் சட்டத்தை நீ மாத்திக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மாற்ற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இயற்றின சட்டம் தான். ஆனா அந்த சட்டத்தை ஒன்னால நீ மாறிக்கொள்ள முடியும். ஆனா அவர் என்ன பண்ண மாட்டார்? மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உணர்றீங்க? ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ரோதமான மந்திரம் இல்லப்பா, எனக்கு ரோதமான தந்திரம் இல்லை ஆண்டவரே, என்னிலே நீர் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை ஐயா. நல்லவரே துதிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து
அவர் வழியில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய், நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும், செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், செழிப்பை நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை நம்முடைய வாழ்க்கையில அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறதில்லை. அவர் ஒருபோது நம்ம மேல ஏதாகிலும் ஒரு தவறு இருக்குதான்னு சொல்லி அவர் பார்க்கிறதில்லை. எல்லாவற்றிலும் நம்ம அவர் சுருத்திக்கு ஆராய்ந்து நன்மையான வழிகளில் நடத்துகிற இஸ்ரவேலின் தேவன், கண்மலையாகிய தேவன், அவர் நமக்கு ராஜ ஜெய கம்பீரமாயிருக்கிறார். நன்றாக சிந்தித்து பாருங்க. நீங்க பல வேலையில நினைக்கலாம், ஆண்டவர் என் கூட இல்ல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டார் நீங்க நினைக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை கற்பனை பண்ணி பாருங்க. அவர்கள் முரட்டாட்டமான ஜனங்களா இருந்த போதுதான், அவர்கள் தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கின போதுதான், அவர்கள் வழி மாறி விலகின போதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், என் ஜனங்கள், அவர்கள் என் ஜனங்கள், அவர்களை கண்மலையின் உச்சியிலிருந்து கண்டுபிடித்தேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் அவங்களுக்குள்ள குற்றங்களை பார்க்கல, நான் அவங்களுக்குள்ள குறைகளை பார்க்கவே இல்லை. நீங்க ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து சொல்ற, நீங்க விரோதமா இருக்கிற போதுதான், எனக்கு எதுவுமே செய்யலன்னு நீங்க சொல்ற போதுதான், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாத போதுதான் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், எந்த இனத்தாரிடத்திலும் கலவாத ஒரு ஜனம். நன்றா சிந்திச்சு பார்த்தீங்களா? இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மகத்துவமான கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்க யாரை பார்த்து சபிக்கிறீங்களோ, நீங்க யாரை பார்த்து ஆசீர்வதிக்கிறீங்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் மாறுவாங்க. உங்களை யாரு சபிக்கிறாங்களோ, உங்களை யாரு ஆசீர்வதிக்கிறாங்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விசேஷத்த மேன்மையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ, நீங்கள் யாரை சபிக்கிறீங்களோ, அவர்கள் அப்படியாகவே மாறுவாங்க. நம்மளை பார்த்து யார் ஆசீர்வதிக்கிறானோ, நம்மளை பார்த்து யார் சபிக்கிறானோ, அவன் அப்படியே அவன் வாழ்க்கையில மாறுவான்னு ஆண்டவர் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நமக்குள்ள அவர் குற்றங்களை பார்க்கிறது,
நமக்குள்ள அவர் தீமையை பார்க்கறது இல்லை, நமக்குள்ள எந்த கசப்பையும் அவர் பார்க்கறது இல்லை. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவாய் தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு பெரிய நன்மையான ஒரு தேவன். நான் சொல்றேங்க, இந்த அதிகாரத்தை நான் படிச்ச போது இந்த தேவனை எல்லளவு கூட அவர் மேல கசப்பா இருக்கிறது என் மனசுல இல்லை. இவ்வளவு பெரிய வார்த்தைகளை நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன், நமக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தேவன், நமக்காக எந்த மனுஷனிடத்திலும் எந்த அதிகாரிடத்திலும் யாருக்கிடத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு கர்த்தர். இன்னைக்கு நாம அவரை விட்டு கொடுத்துறோம், நாம அவரை மறந்துடுறோம், நாம அவரை விட்டு சில நேரங்கள் விலகிடுறோம். ஆனா அவர் என்னைக்குமே நம்மளை விட்டு விலகினதில்லை, அவர் என்னைக்குமே நம்மளை விட்டு விலகினதில்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை இந்த வேலையில உணர்கிறோம், இந்த வேலையில உணர்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களுடைய ஜெய கம்பீரமானவர். உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், அருமையான அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமான மந்திரமோ, எங்களுக்கு விரோதமான தந்திரமோ இல்லப்பா, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லப்பா. இன்னைக்கு எங்களுக்கு விலக்கி காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆசீர்வதிக்கவே 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 சித்தம் கொண்டிருக்கிறீர் ஐயா. கரத்துல வந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கவே 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 சித்தம் கொண்டிருக்கிறேன். நாம மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபக்கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.